ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தனால தான் சார் இந்த கேள்வி. ஏன்னா வந்து ஒரு சீன் வரும், யுகேந்திரன் நடிச்சிருப்பாரு. அதாவது விஜய் சாரோட தங்கச்சியை வந்து ஏமாத்துற மாதிரி வரும். என்ன பண்றாருன்னா இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காரு. ஸோ அங்க போனா அங்க ஒரு ஃபைட் வரும், ஃபுல்லா கம்ப்யூட்டரா இருக்கும், மானிட்டரா இருக்கும், போட்டு அடிச்சு இது பண்ணுவாங்க. அவர் என்ன வேலை வேணாலும் பாக்குற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். சரி சரி. அப்படி நீங்க மாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டும் குறைஞ்சிருந்திருக்கும், காஸ்ட் அதோட காஸ்ட்டும் இதா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா அது ஒரு இன்டர்நெட் சென்டர்ன்னு, ஏன்னா அப்ப பயங்கரமா இன்டர்நெட் சென்டர்லாம் பூம் ஆயிடுறதுனால அதை வச்சா இன்னும் ரேட்டபிளா இருக்கும். ஆனா செலவுமே அதிகம். அங்க இருக்க அத்தனை போட்டு சண்டை போடுறதுனால. சோ அந்த தாட் எப்படி சார்? இல்ல அதுதான் பேசிக்கா நான் சொன்னேன் இல்லையா, அது டைரக்டரே ப்ரொடியூசரா இருக்கிறதுனால வர வினைகள் அதெல்லாம். அதெல்லாம் அது வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் என்ன சொல்ல பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும் நல்லா இந்த இடம் வந்து ஒரு கிரிப்பா ஒன்று வரணும், ஒரு ஃபராரு ஒரு இடத்துல ஃபைட் பண்றாரு. அந்த நேரத்தில் வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஒரு இன்டர்நெட் சென்டருங்கிறது வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருந்த ஒரு நேரம் அது, அந்த அந்த டயத்தில் அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ வந்து அதனால வந்து வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதான் இப்போ மற்றவங்களா இருந்தால் என்ன சொல்கிறேன், வேற நானே ப்ரொடியூசராக இல்லாமல் நான் வந்து நான் டேரக்டராக இருந்ததுன்னா அது எதுக்குப்பா வேற எதுனா மாதிரி வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிரவுண்டில் சண்டை போடுற, ஆமாம் கிரவுண்டில் சண்டை போடுற மாதிரி வச்சுரு எதை வேணா சொல்லிடலாம். ஆனால் இது வந்து என்னன்னா வந்து அந்த சவுண்டும் நல்லா இருக்கும் பேசிக்காக. அவர் அந்த டைலாக்கும் அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கும். விளையாடணுன்னா கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளையாடு, பொண்ணு வாழ்க்கையில் விளையாடாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைலாக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வரல. அப்புறம் பரவாயில்ல, என்ன ரொம்ப மானிட்டர்ஸ் இருக்கும், கீழே விழுந்து உடையும், செலவு தான். ஆமாம், என்னன்னா டேரக்டரா திங்க் பண்ணும்போது என்ன நமக்கு தோணுதுன்னா, நமக்கு வந்து லாபத்துல தான் வந்து குறைய போகுது, அதனால வந்து நான் வந்து நஷ்டமாயிட போதில்லை, அதனால பரவாயில்ல அந்த அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. ஆனால் அங்கே செலவுன்னு யோசிக்கவே இல்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும், மதுரை படம் பொறுத்த வரைக்கும் செலவை பற்றி எங்கேயுமே நாங்கள் யோசிக்கவே இல்லை.